வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. அந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு பேட்ச் தான் எனக்கு முன்னாடி பாஸ் அவுட்டே ஆயிருந்தாங்க. பிளேஸ்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த காலேஜில். அக்கப்போர் அது என்னங்க அக்கப்போரை பற்றி அவங்க பேசணும்னு சொன்னீங்க. இந்த சர்வரில் வந்து ரெட் கலர் லைட் எரியுதுப்பா தம்பி அப்படின்னு வரும். போய் அந்த ரெட் கலர் லைட்டாக பச்சை கலர் லைட்டாக மாற்றி விட்டு மறுபடியும் வரும். சார் 7 வருஷத்துக்கு முன்னாடி 3 to 4 lakhs per annum. இப்போ நீங்கள் சொல்ல வேணும், அமௌண்ட் சொல்ல வேண்டியதில்லை. பட் ஒரு டபுள் டிஜிட்டில் இருக்குமா? டபுள் டிஜிட்லாம் தாண்டிடுச்சா? நீங்களுமே டபுள் டிஜிட் காசு பண்ணிட்டீங்களா? இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்கு. டபுள் டிஜிட்டில் என்ட்ரி ஆகிட்டீங்க. ஒரு 21 வயசு பையன் வரான், அந்த பையனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற ஸ்கில் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு எடுத்துப்பீங்களா? என்னங்க டேட்டா சயின்ஸோட ஃபியூச்சர் எங்கே இருக்குது? ரொம்ப ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கா? எப்படி? எஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். இப்போ ChatGPT வந்துருச்சு, ஜெமினை வந்துருச்சு, டாலின் இருக்குது, இமேஜ் ஜெனரேஷனுக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு ஆஸ்க் இட், அதுவே பாட்டு பாடுது, ரேப் சாங் பண்ணுது. அதாவது மியூசிக் கம்போஸ் பண்ணுதா? மியூசிக் கம்போஸ் பண்ணி டியூன் போட்டு இட் வில் கிவ் யூ குட் குவாலிட்டி ஆடியோ. அதுவும் இப்போ யூடியூப்ல போயிட்டு இருக்க இந்த காப்பிரைட் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எப்ப மாதிரி நோட் பண்ணிக்க பாரு. 20 செகண்ட் 30 செகண்டுக்கு ஏதாவது நமக்கு மியூசிக் கிடைச்சா நல்லதுன்னு தான் நினைப்போம் நம்ம. ஏதாவது யாராவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டா அதை நம்ம செஞ்சிடலான்னு இருக்கோம். அதுக்கான கைடன்ஸ் இருக்காது. ஏன்னா இதை பத்தி நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாதுல்ல. உங்களுடைய 22 வயசுக்கே போயிடுவோம். அதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னே சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இல்லைன்னு சொன்னீங்க, யாரும் இல்லை எனக்கு, நானா தேடி பார்த்தேன்னு சொன்னீங்க. இவர் வந்து ஒரு யூடியூப் ஆடை பார்த்துட்டு என்ன இவ்வளோ போடுறாங்களே பார்த்துருவோம்டா அப்படின்னு இறங்கினாரு. நீங்க வந்து யாருமே எதுவுமே இல்லை, நான் இன்டர்வியூ பிட்டு இருந்துச்சு அதனால போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஒன்று செய்ய முடியும்ப்பா அப்படின்னா வாட் இஸ் த அட்வைஸ் தட் யூ கிவ் டு த யங்ஸ்டர்ஸ்? ஸ்டார்ட் டு. இன்னைக்கு நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணால் பயங்கரமான சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் அது எடுத்த உடனே ஐடிக்குள்ளே போனோன்னா நம்ம கிடைக்குமானா கிடைக்காது. நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நல்லா படித்து ஒரு ஸ்கூல் லெவல்லையும் ஒரு காலேஜ் லெவல்லையும் பயங்கரமாக படித்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படித்து ஐடி வேலைக்கு போக முடியாதுங்க. அதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், அப்போ தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி இருந்திருக்கலாம். இங்கிலீஷ் பேச தெரியணும் நியூயார்க்கில் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ அந்த ஒரு கணக்குமே கிடையாதுங்க. யாருனாலும் போகலாம், எப்படினாலும் போகலாம். இது சும்மா நம்ம வாய் வார்த்தையில் சொல்லலைங்க, அதற்கான லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட்டு. ஒரு கீழே இந்த சென்ஸ் என்னன்னா, சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்கி அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் ஐடியில் அழகாக டெவலப் பண்ணி அந்த ஒரு நேக்கு போக்கோடு அந்த வளைவு சுழிவு நேக்கு போக்கோடு அழகாக எல்லாத்தையும் படித்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய 2 கெஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. 2 பேரையுமே நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் அப்ரமேயன், தீரஜ். இந்த அப்ரமேயன் அப்படிங்கிற அந்த பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர். நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு பையனை காலேஜ் டேஸில் தெரியும். அதுக்கான பேரெல்லாம் நம்ம கூட கேட்டு வாங்கிக்கலாங்க. அப்ரமேயன் வந்து டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கீங்க, கரெக்டாக? நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3 அதுலேயே ஒன்று இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் 1 2 3 எல்லாம் இருக்கான். அது என்ன கதை என்ன ஏதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம கேட்டுக்கிடுவோங்க. இப்போ இந்த பாசிட்டிவிட்டி பார்த்து முடிக்கும் போது என்னென்னா, நான் ஒரு ஐடியில் அழகாக என்னாலையும் ஒரு என்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டால் நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று. நான் ஐடியில் தான் இருக்கேன், இல்லை வேறு ஒரு வேலை செய்கிறேன். ஸ்கில்லை மட்டும் எப்படி டெவலப் பண்ணணும், அந்த நிறைய சம்பளம் வாங்குறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் கோர். ஸோ வி ஸ்டார்ட் வித் அப்ரமேயன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேருக்கான அது பெயர் காரணம் சொல்லிடுங்க. ஓகே, அப்ரமேயன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் சான்ஸ்கிரிட் வேர்ட். சரி, அதோட அர்த்தமே பார்த்தீங்கன்னா இம்மெஷரபிள் ஆர் இன்காம்ப்ரிஹெண்டபிள் அப்படின்னு அர்த்தம். எசென்ஷியலி புரிஞ்சுக்க முடியாது, அளக்க முடியாது அப்படின்றது தான் அர்த்தமே. நிஜத்துக்கு இந்த அப்புறமே வேற புரிஞ்சுக்க முடியாதான். அது என்னன்னா, அந்த நமக்கு இதுக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் அப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. நீங்க அப்புன்னு தான் உங்க வாட்ஸ்அப்லாம் வச்சிருப்பீங்களா? ஆமா, எல்லாரையும் அப்புன்னு கூப்பிட்டு சொல்றது. பிகாஸ் அவங்க பேரை கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசு வலிக்கும். ஆமா, நான் கரெக்டா சொல்றேன்னா அப்ரமேயன். கரெக்ட். ஓகே, ரைட். தீரஜ், எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறதுனா பேஷன்ஸ். தீரஜ்னா பேஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தீரஜ்னா பேஷன்ஸ் நீங்க நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க. சரி, ஓகே. அது என்ன எது நம்ம பார்த்துருவோம், கூகுள் பண்ணி பார்த்துடலாம். ஃபைன். இப்போ நீங்க வந்து டேட்டா சயின்டிஸ்டா இருக்கீங்க. இந்த டேட்டா சயின்டிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஏதாவது ஆராய்ச்சியாளர் அந்த மாதிரியா? டேட்டா ஆராய்ச்சியாளர்னு ஏன்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் அப்படி வருது. அப்படின்னா என்ன? ஓகே, எசென்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே டெய்லி டேஸில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். எவ்ரிபடி இஸ் யூஸிங் இன்டர்நெட். ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். எசென்ஷியலி இதுக்கு எல்லாம் பவர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்டில் அவங்க கொடுக்குற டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஒரு டைப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைப் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு போய் சேருது அப்படின்னா, நம்ம டைப் பண்ணுற டேட்டாவை அது எங்கேயோ கேப்சர் பண்ணி சேவ் பண்ணி இந்த இடத்துல கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் வளர ஆரம்பிக்க நிறைய டேட்டா வருது, ரைட்? ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு டேட்டாலையும் இட் இஸ் கண்டெய்னிங் சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கரெக்டுங்களா? அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம பெஸ்ட்டு யூஸ் பண்ணுறது,
ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க சர்ச் பண்ணுறாங்க, ரைட்? வாட்ஸ்அப் எடுத்துக்கிறோமா உதாரணத்துக்கு? ஓகே, வாட்ஸ்அப் வச்சு சொல்லுங்க. ஓகே. இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம பேசும்போது வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு. பட் வாட்ஸ்அப் மாதிரியே வேற ஒரு ஆப் இருக்கு, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆப்? let's say some other telegram or some other chatting app. சரி, ஓகே. இதுல நம்ம டைப் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் they will save in the back end அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ வாட்ஸ்அப்ல சேவ் பண்ண மாட்டாங்க. வாட்ஸ்அப்ல சேவ் பண்ண அதான் அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்றதா? E2E என்கிரிப்ஷன் அப்படின்னா நீங்க அனுப்புறது அடுத்தவங்களுக்கு தெரியற வரைக்கும் யாராலையுமே படிக்க முடியாது. சரி சரி சரி. ஸோ பட் அமேசான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்றது அவங்களுக்கு தெரியும். நீங்க ஸ்க்ரோல் பண்றது, எந்த ஐட்டம்ல எவ்வளவு நேரம் நின்று பாக்குறீங்க, எதை ஃபேவரட் பண்றீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அமேசான்காரங்க, ரைட்? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெயின் கோட் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து மழை காலத்துல தான் நிறைய பேர் சர்ச் இருக்கும், ரைட்? பட் அதே நீ வந்து ஒரு ப்ரஷ் வாங்குறீங்க அப்படின்னா இட் நீட் எப்போ வேணா இருக்கும், ரைட்? இப்போ க்ரோசரி வாங்குறோம் அப்படின்னா எப்போ வேணா இருக்கும். ஸோ வி கேன் சி தீஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இஃப் வி ஹேவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சில நேரம் அதிகமாக வாங்குறாங்க, ஒரு சில நேரம் கம்மியாக வாங்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ரெயின் கோட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் என் லொக்கேஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூ மைட் ஆல்சோ நீட் அ ரெயின் கோட், ரைட்? அதனால உங்களுக்கும் அந்த ரெயின் கோட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் அது வந்து ஃபேஸ்புக் மூலமா, இன்ஸ்டா மூலமா நடக்கும். எல்லாத்து மூலமாவும் நடக்கும். எல்லாமே நீங்க எனக்கு ரெயின் கோட் வாங்குற இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா வாங்க வச்சிருவீங்க போல. வச்சிருவேன்னு சொல்லுங்க நீங்க. ரைட்? எசென்ஷியலாக ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும், சஜஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோ கரெக்ட் நடக்குது பார்த்தீங்களா, அதுவும் டேட்டா சயின்ஸ் தான். ஓகே. ஸோ டேட்டாவை யூஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இது ஓகே. இப்படி ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குது. இதில் அந்த சயின்டிஸ்டுடைய வேலை என்ன, உங்களுடைய வேலை என்ன? இப்போ இவ்வளோ நீங்கள் சொன்னீங்க, ஒரு ரெயின் கோட் வந்து மழை காலத்தில் வாங்கலாம், என் லொக்கேஷனில் இன்னொருத்த வாங்கினா நான் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதெல்லாம் அதனால காட்டுன்னு சொல்றீங்கல்ல, அதில் உங்களுடைய வேலைங்கிறது என்ன? இந்த டேட்டா சயின்டிஸ்டுடைய வேலை கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் வேலை. எசென்ஷியலி எங்கள்கிட்ட வரும்போது எக்ஸல் ஷீட்ஸ் ஒரு டேட்டா பேசஸ் ஆஃப் சென்ஸ்லெஸ் நம்பர்ஸ், எதர் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நிறைய விதமாக இருக்குது. சென்ஸ்லெஸ் இமேஜஸ், நிறைய இமேஜ் இருக்கிறோம், நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, நிறைய ஆடியோ இருக்குது, வீடியோஸ் இருக்குது. தெர் ஆர் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா, ரைட்? இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி லெட்ஸ் சே இப்போ அமேசான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தே ஆர் கிரியேட்டிங் வீடியோஸ். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தே வில் பி வீடியோஸ். ஆமா, ஒரு 5 இமேஜ் மாதிரி காட்டுறாங்க. அதுல 5வது வந்து வீடியோவா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்னு எடுத்துக்கிட்டோம்னா பேக்குடைய ஃப்ரண்ட், பேக்குடைய சைடு, பேக்குடைய டாப், பேக்குடைய பேக்கு, கடைசியில் ஒரு வீடியோ. மொத்தமா அந்த பேக் ஓப்பன் பண்ணி காட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணிடும். ஓகே. எசென்ஷியலாக இப்போ நம்ம உட்காந்து வீடியோ எடுக்கிற மாதிரியோ இல்லை ஒரு கேஸில் வச்சு பண்ணுற மாதிரியோ இருக்காது, பண்ண தேவையில்லை. யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் இட் ஃபியூ இமேஜஸ் அண்ட் ஃபியூ டெக்ஸ்ட், இட் வில் கிரியேட் இட்ஸ் ஓன் வீடியோ. அதை நீங்கள் செய்வீங்க, அதை பண்ண முடியும். எசென்ஷியலி அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் ரொம்ப குப்பை மாதிரி இருக்கிற டேட்டாவை எடுத்து அந்த குப்பையிலேருந்து எதெல்லாம் எடுத்துக்க முடியும், வாட் ஆர் ஆல் கோல்டு, வாட் ஆர் ஆல் ஜங்க் அப்படின்னு பிரித்து என்னென்னலாம் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றத நாங்கள் நெக்ஸ்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்க்கு கொடுப்போம், ரைட்? இப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா there is a possibility that this recreates after a period of time. ஸோ அதை மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் பார்த்துப்பாங்க. தே வில் கிரியேட் ஆப்ஸ் தட் யூஸ் த இன்சைட்ஸ் தட் வி ஜெனரேட் ஃப்ரம் த டேட்டா. ஃபைன். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. சரி, அடுத்து நான் வர்றேன், இதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி தீரஜ்கிட்ட போயிடுவோம். தீரஜ், வெல்கம். நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3 அப்படின்னு உங்களுடைய பொசிஷனே அப்படி சொல்கிறீங்க. அது என்னங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3? ஸோ லைக் நம்ம இப்போ வந்து இந்த மீடியா கம்பெனி எடுத்துப்போம். யாராவது ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பிகினர் ரோல், ஜூனியர் ரோலில் ஜாயின் பண்ணுவாங்க. ஜூனியர் ரோல்ல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ஒரு அட்வான்ஸ் ரோல் போவாங்க. அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் கண்டென்ட், அதுக்கப்புறம் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி, உங்களோட ஸ்கில் தகுந்த மாதிரி உங்களோட டிசிக்னேஷன் மாறும். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி டெல்னு ஒரு கம்பெனி இருக்கு, லேப்டாப் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்னா ஜாயின் பண்ணேன். உங்களுக்கும் இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கும். ஸோ இன்டர்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு, அந்த கம்பெனிலேயே போய் ஜாயின் பண்ணும்போது அனலிஸ்ட்டாக அதுக்கப்புறம் மாறினேன். இன்டர்ன்லேருந்து அடுத்த பொசிஷன், ஓகே உனக்கு 6 மாதம் உடைக்க மாட்டேங்கிறான் அதையும் சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற்றி விட்டாங்க. ஸோ அங்கே போய் ஏதாவது டெவலப் பண்ணும்போது ஓகே இவனால இன்னும் நல்ல ஃபுல் ஃபிளெஜ்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2 மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீமே லீட் பண்ண முடியும் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆகும்போது அதே மாதிரி ஓகே ஒரு டீம் உங்களால பார்த்துக்க முடியுமா, அதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3. ஒரு கம்பெனியில் இருக்கிற அதே டெசிக்னேஷன் இன்னொரு கம்பெனியில் இருக்கணும்னு இல்லை. சப்போஸ் த ஹிந்துல வந்து ஹெட் ஆஃப் கண்டென்ட் இருக்கிறவரு இங்கே வந்தா
லைக் வேற ஏதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அது ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு நான் போகும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3ன்னு ஒரு ரோல் கொடுத்து என்னை இப்போ அங்கே உட்கார வச்சிருக்காங்க. ஓகே, நீங்க வந்து இப்போ டெல்லியில் ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் சேர்ந்தீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். லைக் எனக்கு வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணது நம்ம இங்கே சர்வர்ஸ்லாம் வச்சிருப்பீங்களா, அந்த சர்வர் உடஞ்சு போச்சுன்னா நீங்க வந்து யாராவது ஒரு ஐடி பர்சனை கூப்பிட்டு சரி பண்ணுவீங்க. அதை நான் ஜாயின் பண்ணேன். சரி சரி. எனக்கு கோடிங்ல எல்லாம் ஜாயின் பண்ணல. அதை முடிச்சுட்டு நான் டெவாப்ஸ்னு ஒரு ரோல் இருக்கு. அப்போ உங்களுடைய சேலரிலாம் எப்படி? அப்போ வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடினா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லைக் எக்ஸாக்ட் ரேஞ்ச் சொல்லணும்னா 3 to 4 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆமாம், பர் ஆனம் 3 to 4 lakhs ரேஞ்சில் இருக்கும். அதை முடிச்சுட்டு நான் வந்து ஓகே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது டெவாப்ஸ் அதுக்கு அடுத்த ரோல் என்னன்னா, ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்க, இவனோட கோட் டெலிவரிக்கு வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டெவாப்ஸ்ன்ற ஒரு ரூலுக்கு மூவ் ஆனேன். அது என்னன்னா, ஓகே நீங்க சாஃப்ட்வேர் எழுதுறீங்க, அந்த சாஃப்ட்வேரை நீங்க ஒரு மனுஷங்கிட்ட கொடுத்து டிப்ளாய் பண்ண சொல்ல வேண்டாம், அதே ஒரு கம்ப்யூட்டரே டிப்ளாய் பண்ணிடும். இப்போ யூடியூப்ல நீங்க ஸ்கெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு மனுஷன் போய் அப்லோட் பண்ணி விட்டுட்டா போதும், அது எந்த டைம்ல அது பண்ணுமோ அதுவே டிப்ளாய் செஞ்சிரும். ஸ்கெட்யூல் கொடுத்தா அதே மாதிரி டெவாப்ஸ் ரோல் என்னன்னா, இந்த டைம்ல இந்த புஷ் பண்ணிரு, இவ்வளவு யூசர்ஸ்க்கு மட்டும் புஷ் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஒரு 50% ஆஃப் த யூசர்ஸ்க்கு மட்டும் புஷ் பண்ணு, அது ஒழுங்கா 50%க்கு வேலை செஞ்சுச்சுன்னா இன்னொரு 50%க்கு புஷ் பண்ணு. அதே மாதிரி டெவாப்ஸ் ரோல்ல ஒர்க் பண்ணு. அதையும் ஓகே பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் ரோல் ஃபைனான்ஸ் டீம் இருக்குல்ல உங்களுக்கும், அந்த ஃபைனான்ஸ் டீம்ல போய் டெல்ல வந்து ஒரு 165 கண்ட்ரில ஒர்க் பண்றாங்க. எல்லா கண்ட்ரிலும் இப்போ இந்தியால ஜிஎஸ்டி இருக்கு, ஆனா இதே இது நீங்க ஸ்ரீலங்கா போனீங்கன்னா வேட் இருக்கும். சோ டாக்ஸேஷன் எப்படி மாறுது? சோ 150 கண்ட்ரில 150 டாக்ஸ் ரூல்ஸ் இருக்கும். ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து சில இதுக்கு சப்சிடி கொடுக்கும், சில இதுக்கு சப்சிடி கொடுக்காது. சோ இதெல்லாம் வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சாஃப்ட்வேரா. அதை முடிச்சுட்டு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3 வந்து 6 சென்ஸ்ல உட்காந்துருக்கு. 6 சென்ஸ்னு ஒரு கம்பெனி, 6 சென்ஸ்னு ஒரு யூஎஸ் கம்பெனில. சரி, 7 வருஷத்துக்கு முன்னாடி 3 to 4 lakhs per annum. இப்போ நீங்க சொல்ல வேணாம், அமௌண்ட் சொல்ல வேண்டியதில்லை, பட் ஒரு டபுள் டிஜிட்ல இருக்குமா? டபுள் டிஜிட்லாம் தாண்டிருச்சா? இல்ல டபுள் டிஜிட் இல்ல டபுள் டிஜிட்ல 100 லட்சம் ரூபாய் ஒரு கோடி இல்ல டபுள் டிஜிட்ல தான். அதாவது டபுள் டிஜிட் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. டபுள் டிஜிட் நல்ல ஒரு டபுள் டிஜிட் நம்பர். நல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. 20 லட்சம் ரூபாய் பெர் ஆனம்னா யோசிச்சு பாருங்க, நம்ம மாசத்துக்கு ஒரு 180 170 அந்த மாதிரி வரும். அது அவங்களுடைய ஸ்கில், அவங்க திறமை, அவங்க சம்பாதிக்கிறாங்க. யாருனாலும் எவ்வளவு நாள் நேர்மையா சம்பாதிச்சு எத்தனை லட்சம் நாள் சம்பாதிச்சுக்கலாம், அது குழப்பமே இல்லை. பட் அந்த ஜேர்னி என்ன அப்படிங்கிறத விஷயம். சரி, நீங்க சொன்னீங்க சாதாரணமா நான் வந்து ஒரு டெக்கி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு. எங்க நீங்க கோடரா மாறுனீங்க? எங்க இந்த ஒரு டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு? நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே கொஞ்சம் கோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா வந்து நம்ம வந்து உன் தலையெழுத்து உன் கையில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. நீங்க எங்க போய் ஜாயின் பண்றீங்களோ அவங்க கொடுக்குற வேலை தான் நீங்க செய்யணும். ஆமா, சரி நம்ம போய் வந்து கேட்க முடியாது, எனக்கு வந்து இந்த டீம் கொடுங்க, உங்களை டெஸ்டிங் டீம்ல தான் வேலை இருக்கு பாடி, டெஸ்டிங் டீம்ல தான் உட்காருட்டா நீங்க உட்காந்து தான் ஆகணும். நம்ம வந்து இல்ல சார் கோட் தெரியும் சார், நீ விடுங்க சார் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம ஏதாவது ப்ரூவ் பண்ணாதான் நம்மளை வந்து உள்ள விடுவாங்க. ஸோ நான் போகும்போது எனக்கு ஓரளவுக்கு கோட் தெரியும். அண்ட் அங்க போய் நான் வந்து ஒரு 1 year ஃபுல்லா வந்து இந்த இதுதான் சர்வர் ஏதாவது உடஞ்சு போச்சு, இமீடியட்டா உங்களுக்கு ஃபோன் வரும், இந்த சர்வர்ல வந்து ரெட் கலர் லைட் எரியுதுப்பா தம்பி அப்படின்னு வரும். போய் அந்த ரெட் கலர் லைட்டா பச்சை கலர் லைட்டா மாத்தி விட்டு மறுபடியும் வரணும். ஸோ இதுதான் 1 year பண்ணிட்டு இருந்தேன். அப்போயே அவங்க கிட்ட போய் நான் சொல்லுவேன், என் மேனேஜர் கிட்ட, சார் எனக்கு கொஞ்சம் கோட் தெரியும் சார், இதை நம்ம கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட மேனேஜரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்து, சரி இந்த டீம்ல இருக்கிறதோட அந்த டீம் போடணும், உனக்கு நல்ல க்ரோத் இருக்கும், டெவாப்ஸ் டீமுக்கு அவர் வந்து ரெஃபர் பண்ணி விட்டாரு. ஸோ அதே மாதிரி டெவாப்ஸ் டீம் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் போய் கொஞ்சம் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல, சரி எனக்கு இதுவும் தெரியும் சார் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயும் கொஞ்சம் போய் சொல்லி அவங்களும் வந்து சரிப்பா இந்த டீமோட உனக்கு அந்த டீம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபைனான்ஸ் டீம். ஸோ எல்லா மேனேஜர்ஸும் ஒவ்வொருத்தங்க, இப்போ நீங்க ஒரு ஹெட்டா இருக்கீங்க, உங்களுக்கு இன்னொரு ஹெட் தெரியும். ஸோ நீங்க வந்து இந்த பையன் நல்லா ஒர்க் பண்றான், அவனை உன் டீம்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து அதே மாதிரி மூவ் பண்ணி நான் ஃபைனான்ஸ் டீம்ல வந்து உட்காந்து சாஃப்ட்வேர் அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே இந்த ஃபைனான்ஸ் டீம்ல இருந்து டெல்லுக்குள்ளேயே சுத்துறதுக்கு போல வேற எங்கேயாவது போய் தனியா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 6 சென்ஸ்னு ஒரு கம்பெனி ஒரு கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு 6 சென்ஸ்ன்ற ஒரு கம்பெனி. என்ன கோர்ஸ்? ஸ்கேலர்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, அந்த கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு. அதுல என்ன படிச்சீங்க ஸ்கேலர்ல? நாங்க வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அகாடமி கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நான் வந்து 5 years ஆச்சுன்னா நம்ம காலேஜ் புக்கு திறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. ஆமா, ஸோ புக்கு திறந்தெல்லாம் மறந்து போச்சு. நான் வந்து மறுபடியும் ஓகே ரிவைஸ் பண்ணும், எங்க போய் ரிவைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கேலர்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய அக்கப்போரே நடந்துச்சு. அந்த அக்கப்போர்லாம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். சரி பேசுவோம். சரி, அகைன் கமிங் டு அப்ரமேயன். அப்புவே நல்லா இருக்கு. அப்போ இப்போ நீங்க டேட்டா சயின்ஸ் பத்தி சொன்னீங்க, அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு? உங்களுடைய அந்த டிராவல் என்ன? இப்போ அவர் சொன்னாரு சாதாரணமா ஒரு சிவப்பு லைட்டை பச்சை லைட்டா மாத்துறதுல இருந்து இப்போ நான் இங்க வந்திருக்கேன்னு. ஸோ ஹவ் யூ ஸ்டார்டட்? ஓகே, என்னோட பேசிக் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து திருச்சி கேள்விப்பட்டிருக்கீங்க, திருச்சியில ஸ்ரீரங்கம். நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். திருச்சி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றேன். திருச்சியில ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு ஸ்மால்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும்
ஸோ அங்கே தான் படித்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். காலேஜும் பக்கத்துலேயே சமயபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் காலேஜும் படித்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தது. பட் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுருக்கோங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து போஸ்ட் தட் நான் அந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு பேட்ச் தான் எனக்கு முன்னாடி பாஸ் அவுட்டே ஆயிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி நியூ காலேஜ். பட் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் ரீசனாக இருந்தது. ரைட். இன்ஃபேக்ட் எனக்கு சென்னையில் எம்ஐடியில் கூட சீட் கிடச்சிது. பட் பிகாஸ் ஆஃப் கிடச்சிது. பட் பிகாஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அங்கே எனக்கு ஃப்ரீ சீட் கிடச்சிது அப்படின்றதுனால ஐ ஆப்டட் தட். அண்ட் போஸ்ட் தட் எனக்கு அங்கே பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த காலேஜில். பட் ஆனால் அங்கேருந்து ஆஃப் கேம்பஸில் ஒரு ரெஃபரல் மூலமாக போய் அங்கேருந்து ப்ரோடாப்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். தட் வாஸ் அ சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி அண்ட் ஐ ஒர்க் தேர் ஃபார் 2 years. அங்கேயும் உள்ள ஜாயின் பண்ணும்போது தே கேவ் யூ ட்ரைனிங். பிகாஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. ஐ எம் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்கள் வந்து இசிஇ பேக்ரவுண்ட். எனக்கு கோடிங்லாம் ரொம்ப நல்லா தெரியாது. பட் ஆனால் நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். போஸ்ட் தட் அந்த நாலேஜை வச்சு ஒரு 3 months அங்கே ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல ஒரு டீமில் உட்கார வச்சு ஆரம்பிச்சு விட்டாங்க. பட் ஜஸ்ட் லைக் ஹவு ஹீ ஹேட் அ வெரி குட் மேனேஜர், எனக்கும் ஒரு நல்ல மேனேஜர் ஃபிகர் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து விட்டாங்க. சரி. அங்கே என்னோட சீனியர்ஸ் அப்படின்றவங்களுக்கு. பட் ஐ வாஸ் அ வெரி நியூ கை. அந்த இடத்துல யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு சும்மா தத்துன்னு தட்டிட்டு தான் இருந்தேன். அங்கே ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். பட் நாட் ஆன் ஃபுல் ஆன் டேட்டா சயின்ஸ், பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஜஸ்ட் எஸ்கியூஎல் எழுதுறதா இருக்கட்டும், ஆர் சம் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இவர் சொன்ன டெவாப்ஸும் பண்ணியிருக்கேன். லைக் ஆல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் திங்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எதையாவது ஒன்றுத்துல ஃபோக்கஸ் பண்ணாதான் வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்ட்டு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் இஸ் அ கிங் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் அண்ட் டபுள் டவுன் ஆன் டேட்டா சயின்ஸ். அண்ட் போஸ்ட் தட் இவர் ஜாயின் பண்ண மாதிரி நானும் ஸ்கேலரில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு தேர் ஐ வென்ட் த்ரூ அ கோர்ஸ் ஃபார் லைக் 8-9 months. போஸ்ட் தட் நான் இந்த நீங்கள் பண்ண கோர்ஸ் என்ன? நான் வந்து ஸ்கேலர்லயே டிஎஸ்எம்எல் அப்படின்னு ஒன்று இருக்கும், டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு. நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பண்ணீங்க. நீங்கள் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். யா. ஸோ இங்கேயும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அல்காரிதம் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நாட் டு தேர் ரிகர். அங்கே அதுதான் ஃபுல் ஃபோக்கஸு. பட் இந்த இடத்துல அதை சப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா சயின்ஸ் கம்பெனி, இட்ஸ் லைக் அ நெட்டெக் கம்பெனி. அங்கே டேட்டா சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் த லாஸ்ட் 6 months. நீங்களுமே டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்கேன். டபுள் டிஜிட்ல என்ட்ரி ஆயிட்டீங்க. அப்போ உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு எம்ஐடியில் கிடைச்சுமே கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சேர்ந்து அதுக்கப்புறமா அங்கே என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கேலருக்குள்ள வந்து இந்த கோர்ஸ் ஒன்று ஆப் பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ணதுனால இங்கே இருக்கீங்க. எஸ், சேம் ஸ்டோரி ஃபார் யூ. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட திருப்பி வர்றேன். இந்த டேட்டா சயின்ஸுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க டேட்டா சயின்ஸ். இப்போ நம்மளுமே ஐடி வந்து நிறைய ஆட்ஸ் எல்லாம் நிறைய மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு பண்ணுறோம். பண்ணும்போது எல்லாரும் நம்மக்கிட்ட கேட்குறது எங்களுக்கு வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, டேட்டா இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. டேட்டா சயின்டிஸ்ட்டு, இந்த டேட்டா அனலிஸ்ட் இதை பற்றி பேசுங்கன்னு. என்னங்க டேட்டா சயின்ஸோடைய ஃபியூச்சர் எங்கே இருக்குது? ரொம்ப ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கா? எப்படி? எஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். இந்த சென்ஸ் நீங்கள் சாட் ஜிபிடின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எசென்ஷியலி ஏன்னா நான் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன்னா, எங்கள் பசங்களுடைய லீவ் லெட்டர்லாம் முன்னாடி வந்து ஒரு வரி 2 வரியில் மெயில் முடிஞ்சிடும். இப்போ அவங்க லீவை படிக்கிறதுக்கே எங்கே தேதி இருக்குது, என்ன கிழமனே தெரியல, இவ்வளோ பெருசாக வருது. என்னப்பா இப்படி டைப் பண்ணுறீங்க, கிராமர் மிஸ்டேக்கே இல்லைன்னு கேட்டால் சாட் ஜிபிடினே அப்படிங்கிறாங்க. அதனால தான் தெரியும் எனக்கு. அது வந்து இட்ஸ் லைக் அ வெரி பேசிக் இன்டர்ஃபேஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூ ஆஸ்க் இட் ஹாஸ் த கேப்பபிலிட்டி டு கிவ் யூ த ஆன்சர். இதுக்கு எல்லாமே பேக் எண்டில் பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். இந்த 3 பேசிக் கான்செப்ட்ஸ் தான். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, எல்எல்எம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஜஸ்ட் அனதர் பர்சன் பட் வித் லிமிட்டட் நாலேஜ். ஆனால் அதுக்கு இருக்க நாலேஜ்ல அது இம்பெக்கபிளாக இருக்கும். இந்த சென்ஸ் நமக்கு நிறைய படிச்சிருப்போம், பட் நம்ம மறந்துக்கிட்டே வருவோம் அதை. பட் இட் வில் ரீடைன் ஆல் ஆஃப் இட்ஸ் நாலேஜ், ரைட்? And it has the capability to interact with us. இதுக்கப்புறம் லார்ஜ் ஆக்ஷன் மாடல்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ எசென்ஷியலி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா த ஹோல் ஐடியா இஸ் டு மேக் அ லாட் ஆஃப் த திங்ஸ் ஆட்டோமேட்டிக். இப்போ செல்ஃப் டிரைவிங் கார் வர மாதிரி தட் இஸ் ஆல்சோ ஏஐ, தட் இஸ் ஆல்சோ மிஷின் லேர்னிங், தட் இஸ் ஆல்சோ டேட்டா சயின்ஸ். எவ்ரி ஹியூமன் டாஸ்க், எவ்ரி மண்டேன் டாஸ்க் தட் இஸ் தேர், தே ஆர் கோயிங் டு ஆட்டோமேட் இட். அதுக்கு தான் அந்த ப்ராசஸே. இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ட்ரிவன். சாட் ஜிபிடி லைக் இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு, ஜெமினை வந்துருச்சு, இந்த ஓப்பன் ஏஐலேயே இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு, டாலின்னு இருக்கு, இமேஜ் ஜெனரேஷனுக்கு இருக்கு. ஸோ லைக்
இன்னும் ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு ஆஸ்க் இட், அதுவே பாட்டு பாடுது, ரேப் சாங் பண்ணுது, பஞ்சாபி சாங்ல பாட்டு பாடுது. அதாவது மியூசிக் கம்போஸ் பண்ணி பண்ணுதா? மியூசிக் கம்போஸ் பண்ணி டியூன் போட்டு இட் வில் கிவ் யூ குட் குவாலிட்டி ஆடியோ. நீங்க பாருங்க, செய்யுதுன்னா மியூசிக் கம்போசர்ஸ் என்ன செய்யுது? நீங்க சொல்லுங்க, ஒரு மியூசிக் கம்போசருக்கு 3 மாசம் டைம் கொடுத்து ஃபுல்லா அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள உட்காந்து கம்போஸ் பண்ண சொல்லுவீங்களா? இல்ல அவரோட குவாலிட்டி வராது, ஆப்வியஸ்லி வராது ஹியூமன் குவாலிட்டிக்கு. பட் கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில ஃபியூ செகண்ட்ஸ்ல வருது அப்படின்னா வாட் வுட் யூ ப்ரிஃபர் வித் 1/10 ஆஃப் த காஸ்ட் ஆர் 100th? அதுவும் இப்போ யூடியூப்ல போயிட்டு இருக்க இந்த காப்பிரைட் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எப்ப மதி நோட் பண்ணிக்கப்பாடு 20 செகண்ட் 30 செகண்டுக்கு ஏதாவது நமக்கு மியூசிக் கிடைச்சா நல்லதுன்னு தான் நினைப்போம் நம்ம. ஃபுல் பாட்டு வருது. There are a lot of things that you can do. Image generation, நீங்க இமேஜுக்குலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். நாங்க வாங்குனது இல்ல, பட் வாங்கிருக்காங்க. இமேஜுக்கு வீடியோக்கு யூஸ் பண்றதுக்கு மியூசிக்கெல்லாம் நிறைய காப்பிரைட்ஸ் போகுது. ஸோ இப்போ இதே மிட் ஜர்னின்னு ஒரு ஏஐ இருக்கு. இட் வில் கிரியேட் இட்ஸ் இமேஜ். நீங்க ஜஸ்ட் எந்த மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித் த as much as minute detail பாஸ் பண்ணி இட் வில் கிவ் யூ, ரைட்? Now, rather than trying to be the guy who is trying to build these, நம்ம என்ன பண்ணணும், how to use them in the most efficient way possible. Because Amazon, Google, Meta, இவங்கெல்லாம் தான் இதை பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ரைட்? பட் மோஸ்ட் ஆஃப் தி அதர் கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அண்ட் யூஸ் இட் இன் அன் ஆப்டிமல் வே, you will have a very bright future. Prompt engineering கேள்விப்பட்டிருப்பீங்க. Like most of my work revolves around prompt engineering, which is nothing but நீங்க ஒரு large language model கிட்ட கேக்குறீங்க, you are just asking. நம்ம ஒரு இன்புட் மட்டும் கொடுக்குறோம். Yes, it will give its automatic output. அந்த இன்புட்டை எப்படி ப்ராப்பரா கேக்குறது, கேக்குறதை எப்படி கேக்குறது, கரெக்டா கேட்கணும், அளந்து கேட்கணும் ப்ராப்பரா. ஸோ அங்கதான் in my understanding that's where we are heading, all of us are heading. ஏன்னா all the large language models are here to stay. Nobody is going to kill it. Even நீங்க ரெகுலேஷன் கொண்டு வந்தாலும் you cannot stop the development of AI, right? So how to தவிர்க்க முடியாதது ஆயிருச்சு. yes நீங்க everything around you is driven by AI. everything literally உங்களோட நோட்டிஃபிகேஷன் டைமிங்ல இருந்து உங்களோட அமேசான் ரெக்கமெண்டேஷன்ல இருந்து நீங்க என்ன வாங்க போறீங்க, உங்களுக்கு என்ன ஆட் வரணும், எல்லாமே is driven by AI, right? So it's unavoidable. But there are two things. You can be crushed by the wave or you can ride the wave. If you learn the skills, உங்களுக்கு என்ன தேவையோ அதை படிச்சீங்க, எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்ஃப் போர்டு மாதிரி தான் இந்த வேவை நீங்க ரைட் பண்ணிட்டு போயிடலாம் ஜாலியா. சரி, அதுக்கு இப்போ வந்துட்டு இப்போ ஒரு காலேஜ் முடிச்ச பசங்களே அந்த ஸ்கில்ஸ் இருந்தாலே வேலைக்கெல்லாம் எடுத்துப்பாங்களா? அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்லாம் இருக்கு இன்னைக்கு தேதி கம்பெனியில்? ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியில் நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்க, ஒரு 21 வயசு பையன் வரான், அந்த பையனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனால் நீங்கள் நினைக்கிற ஸ்கில் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு எடுத்துப்பீங்களா? இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்து படிக்கலாம், புக்காக படிக்கலாம், எவ்வளோ வேணா படிக்கலாம், ரைட்? யூ கேன் ஹேவ் த நாலேஜ், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும், ரைட்? அந்த ஸ்கில் வேணும். எஸ். இப்போ சாட் ஜிபிடி ஒன்று இருக்குன்னு தெரியும், சாட் ஜிபிடிட்ட கேட்டால் அது சொல்லிடும்னு தெரியும். ஸோ இருக்குன்றது வேற, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேற, ரைட்? இஃப் யூ ரைட் அ ப்ராம்ப்ட், ஒரு ப்ராம்ப்ட் எழுதிட்டு அது ப்ராப்பராக வருதா இல்லையா, ட்ரையல் அண்ட் எரர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபார் மோர் வேல்யூடு தேன் நாலேஜ். அதனால தான் காலேஜ்லேருந்து வர ஃப்ரெஷருக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், பட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ்க்கு அவன் அளவு நாலேஜ் இல்லைனாலும் he will have a lot of experience, right? He will be the king of one thing, but he will be the jack of all trades, right? The more and more niche நீங்க போக போக the people will value experience over knowledge. அதனால தான் இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3 உள்ள போனார் அப்படின்னா people trust him to guide a lot of people who are 21 years old, right? So obviously people expect a lot of experience. அதுக்கு you have to go through a process which will give you the experience. நீங்க காலேஜ்லயே you can gain the experience, but will you do it optimally, will you do it efficiently? That's the question. Fine. It's the possibility, but will you do it? ஃபைன். அடுத்து தீரஜ் போவோம். அக்கப்போர், அது என்னங்க அக்கப்போரை பற்றி அவங்க பேசணும்னு சொன்னீங்க, எனக்கு அக்கப்போர்னு கொஞ்சம் ஆர்வமாயிட்டேன். ஆர்வமாயிடுச்சா? என்ன அக்கப்போர் அது? ஓகே, ஸோ எல்லாருக்கும் கோவிட் போது ஒரு பீதி வந்துச்சா, பெரிய அக்கப்போர், அதுவே ஒரு அக்கப்போர். ஸோ உங்களுக்கு 4 வருஷம் நீங்க ஒரே கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதோட கொஞ்சம் அதிக ஸ்கில் இருக்குன்னு. ஸோ எனக்கு அங்க இருந்து உட்கார்ந்து யோசிக்கும் போது சரி நம்ம வாழ்க்கையில என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், எங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நிலைமையில நீங்க உட்காந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து டேய் என்னடா இது எதுவுமே புரியலன்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. ஸோ அப்பதான் வந்து நான் கிளவுட் கிச்சன் ஒன்று யோசிச்சிருப்பீங்க. ஸோ கிளவுட் கிச்சன் பிசினஸ் நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என் பிரதரோட. சரி. அட் த சேம் டைம் கோவிட் வந்துச்சு. அப்படின்னா என்ன கிளவுட் கிச்சன்னா? ஸோ கிளவுட் கிச்சன்னா நீங்க இப்போ ஃபாஸ்ட் ஹவுஸ்ல ரோல்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா?
ஸோ கிளவுட் கிச்சன் என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து ஹோட்டல்ல இப்போ ஒரு ஹோட்டல் போறீங்களா, அந்த இது சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்களே ஃபாசோஸ். அதுல வந்து ஒரு ரோல்னு இருக்கும், தெரியுமாப்பா? தெரியாதா? ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே. ஸோ இது என்னன்னா, நம்ம ஒரு ஹோட்டல்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஹோட்டல்ல வந்து என்னெல்லாம் பிரைமர்லி ஒரு காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்க முடியும். உங்களுக்கு கண்டிப்பா ரெண்ட் கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஏரியாவா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெண்ட். எங்க நீங்க கரெக்டான ஸ்பாட்ல நீங்க ஹோட்டல் வச்சாதான் நீங்க வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு காலேஜுக்கு ஃப்ரண்ட்ல வைக்கணும், ஏதாவது ஒரு கார்னர்ல வைக்கணும். அதாவது கார்னர் டிஸ்டன்ஸ்னா இப்போ ரோட் இப்படி போகுதுன்னா அந்த இடத்துல வைக்கணும், மெயின் ரோட்ல வைக்கணும். ஸோ இதே மாதிரிலாம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிற ஏரியால வைக்கணும். நீங்க சும்மா காலேஜ் இருக்கிற ஏரியா, ஸ்கூல்ஸ் இருக்கிற ஏரியா. ஸோ நான் வந்து இதே மாதிரி பார்க்கும்போது அதோட ரெண்ட் எவ்வளோ இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து இங்க MOP வைஷ்ணவா பக்கத்துல ஒரு இல்லைன்னா ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க. இவர் சொன்னார்ல MIT பக்கத்துல குரோம்பேட்ல ஒரு ஸ்பாட், அப்போ வந்து நிறைய காசு நிறைய இருக்கும். ஆனா பிகாஸ் ஆஃப் Zomato, பிகாஸ் ஆஃப் Swiggy, நீங்க வந்து அந்த கடையை பார்த்துட்டு கூட மாட்டீங்க. ஆனா அந்த கடையில இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ இந்த கிளவுட் கிச்சன்ன்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இடமே கிடையாது. நான் வந்து ஏதாவது ஒரு நுக்குல வந்து கடையை போட்டு வச்சிருக்கேன். சரி, அதுக்கு ரெண்ட்டும் கம்மி. எனக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாதனால எனக்கு கிச்சன் மட்டும் தான் இருக்கு. சரி, அதனால கிளீனிங் ஸ்டாஃப் அந்த ஸ்டாஃப் மட்டும் தான் இருப்பாங்க. சர்விங் ஸ்டாஃப் அதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் பேசணும் கூட தேவையில்லை. எனக்கு வந்து ஒருத்தர் நல்லா சமைக்க தெரியணும். அவர் வந்து சமைச்சிட்டு he will be able to pack it and then deliver it to Zomato. நீ Zomato கிட்ட கொடுத்து தம்பி நீ போய் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றது தான் கிளவுட் கிச்சன். ஸோ எனக்கு ரெண்ட்டும் கம்மியாயிரும், எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லை, எனக்கு வந்து யாருமே வந்து உட்கார்ந்து லைக் சர்வ் பண்ண தேவையில்லை, கிளீன் பண்ண தேவையில்லை, சமைச்சு கொடுத்துட்டே இருந்தா போதும், வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் ஆஃப் த காஸ்ட் ரெடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சேன். அப்போதான் போட்டான் கோவிட் வந்துச்சே பாருங்க. நீ ஆர்டரா பண்ற, வெளியவே நடக்கூடாம பண்ற. ஸோ கிச்சனே வந்து ஷட் டவுன் பண்ற நிலைமையில ஆயிடுச்சு. ஸோ அங்க வந்து ஒரு அக்கப்போர் நடந்துச்சு. நம்ம வந்து வாட் இஸ் த பெஸ்ட் தட் வி கேன் டூ, லைக் இஃப் நம்ம வந்து நம்ம கையில இருக்கிறதுல என்ன நல்லா பண்ண முடியும்னு பார்க்க முடியும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. நம்ம வந்து அட்லீஸ்ட் வி ஹாவ் our parents who are safe, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, நம்ம இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி மேல போறது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம ஆன்லைன்ல இருந்தே ஏதாவது வேலை செய்வோம், ஏதாவது ஒண்ணு படிப்போம். ஸோ அதே மாதிரி படிக்கும்போது தான் வந்து ஐ காட் இன்டு இந்த அக்கப்போர் தான் நான் சொன்னேன். அப்படிங்கப்பா, இது ஒரு பெரிய மனதளவில் கொஞ்சம் வலிமையா இருக்கணும். என்ன பண்ணாலும் தடங்கள் வருது எப்படி வருது அப்படின்னு முடங்காம நீங்க அந்த இதை கொஞ்சம் மீறி வந்திருக்கீங்க. அதான். ஸோ நீங்க அந்த பிசினஸ் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிற டைம்ல உங்களுக்கு அந்த ஸ்டாப்பேஜ் வருது. அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த காலேஜும் ஒத்துக்கிட்டா, அந்த வகராசம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு நடக்குது அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கு என்னடா இது. அப்பதான் ஸ்கேலர் கோர்ஸ்க்குள்ள நீங்க வர்றீங்க. ஓகே ஃபைன். இது யார் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? ஸோ நான் வந்து காலேஜ் வந்து டெல்லியில பண்ணேன். அங்க இருக்கும்போதே லைக் ஓரளவுக்கு எனக்கு வந்து ஓகே மற்ற போர்ட்டல்ஸ்லாம் தெரியும். இன்டர்வியூ பிட்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். லைக் நீங்க வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா எங்க காலேஜ்ல எல்லாருமே யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் இன்டர்வியூ பிட். அங்க போய் எல்லாரும் படிச்சுட்டு நம்ம வந்து என்னது ஆப்டிடியூட் படிப்போம், DSA படிப்போம், அதெல்லாம் படிச்சுட்டு நான் அந்த டைம்லேயே அமேசானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்டர்வியூ பிட்ல நான் படிச்சிருந்தேன், அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஓகே இன்டர்வியூ பிட் 2 ரவுண்ட் தான் கிளியர் பண்ண முடிஞ்சு, அதுக்கு மேல முடியும். மொத்தம் எத்தனை ரவுண்டுங்க? அமேசான்ல 5-6 ரவுண்ட் இருக்கும். சரி, ஓகே. ஸோ நான் வந்து 2 ரவுண்ட் கிளியர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு அந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் இப்போ இங்க வரும்போது எனக்கு இவங்களை தெரியும். லைக் இன்டர்வியூ பிட்டோட யார் நடத்துறாங்க, அபிமன்யு அண்ட் அன்சுமன் 2 பேர் தான் நடத்துறாங்கன்னு தெரியும். அவங்க வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கேலர் மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்னு ஓகே நம்ம 10 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறதுக்கு இங்க போய் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஐ நோ தட் தே ஆர் கேப்பபிள். நான் வந்து ஃப்ரீயாவே அவங்க கிட்ட படிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து அங்க தேவைப்பட்டது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். எனக்கு வந்து யாராவது இதுதான்ப்பா நீ படிக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னா ஓகே அது பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கும். ஆனா யாரானு தெரியாது, அது அந்த கைடன்ஸ் கிடையாது. யாராவது ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டா அதை நம்ம செஞ்சாலும் இருக்கும், அதுக்கான கைடன்ஸ் இருக்காது. ஏன்னா இதை பத்தி நம்ம அப்பா அம்மாக்கு தெரியாதுல்ல, இந்த ஐடி ஃபீல்டை பத்தி எல்லாம். ஸோ அதனால அவங்க வந்து ஓகே ஐ நோ தட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த போர்ட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க, ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த போர்ட்டல்ல இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா நான் எப்படியும் மாஸ்டர்ஸ் போய் படிக்க தான் போறேன். அதுக்கு நடுவுல இதை பண்ணிட்டு போயிடுவோவே, நடுவுல அந்த குறுக்கால அந்த கௌசிக் கொண்டாடுற மாதிரி இந்த கௌசிக் கொண்டா அப்படியே நான் வந்து இந்த கோர்ஸ் பண்ணி அதுவே எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஃபைன் ஃபைன். நீங்க எப்படி ஸ்கேலர்ல வந்தீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல படிச்சுட்டு இருப்பேன்னு சொன்னேன். பிகாஸ் நான் நிறைய மிஷின் லேர்னிங் பற்றியே யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தப்ப ஆப்வியஸ்லி ஸ்கேலரோட ஆட்ஸ் எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் வந்துட்டு இருந்தது. சரி இவ்வளோ ஆடுக்கு போடுறாங்களே, மேபி தேர் வில் பி சம்திங் வர்த் அப்படின்னு நான் உள்ள போய் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்தது தேர் இஸ் அ கோர்ஸ் கால்டு அப்ளைட் AI அப்படின்னு ஒரு ஸ்ரீகாந்த் வர்மா அப்படின்ற ஒருத்தர் கோர்ஸ் வச்சிருந்தாரு. ஐ வாண்டட் டு ஜாயின் தட் கோர்ஸ். அப்போன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் ஐ வாஸ் ஹேவிங் அன் இஷ்யூ, எனக்கு மூக்கில் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், அதனால நான் டெலிகேட் பண்ணிட்டேன், அப்புறம் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ
போஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த அப்ளைட் AI கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்திருந்தா நான் இந்த யூடியூப் ஆட்ஸும் ஞாபகம் வந்தது. பார்த்தா ஸ்கேலர் வந்து இந்த அப்ளைட் AI கோர்ஸை அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, ஓகே அப்ளைட் AI இஸ் அ வெரி குட் கோர்ஸ், எவ்ரிபடி வில் நோ தட். அந்த நேரத்தில் ஆனால் அது உங்களுக்கு தெரியும் அப்ளைட் ஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது நல்ல கோர்ஸுங்கிறது நல்ல கோர்ஸ்ன்றது தெரியும், ரைட்? பட் அங்கே வந்து லைவ் கிளாஸஸ் கிடையாது. ஸோ இட் ஆல்சோ ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம். அதில் பிளேஸ்மெண்ட் கிடையாது அப்ளைட் ஏஐல. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் நம்ம ஜஸ்ட் நாலேஜ்க்காக கற்றுக்கிறோம், நாலேஜ் தான் யூடியூப்ல ஃப்ரீயாக இருக்கு அப்படின்றதுனால நான் தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஓகே ஸ்கேலர் ஹேஸ் அக்வயர்ட் அப்ளைட் ஏஐ அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஆட் எல்லாம் இருந்ததுனால ஐ வாஸ் driven to look into it. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு சி, அவர் சொன்ன மாதிரி லைக் அன்சுமன் அண்ட் அபிமன்யு 2 பேருமே நமக்கு தெரிஞ்சவங்க. எசென்ஷியலி பார்த்தீங்கன்னா தே ஹேட் அ ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் பிளேசிங் பீப்புள் இன் வெரி வெரி குட் கம்பெனிஸ். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல தான் தே ஹேட் அ வெரி குட் பேக்கப் ஆஃப் இன்டர்வியூ பேட்டா இருக்கட்டும். தே ஹேட் அ டன் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் தே ஹேட் வெரி குட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் பிளேசிங் பீப்புள். பட் அப்போ தான் டிஎஸ்எம்எல் உள்ளே வந்தாங்க. ஸோ ஐ ஹேட் அ பிட் ஆஃப் ஹெசிடேஷன் தட் ஓகே இப்போ தான் அவங்க டேட்டா சயின்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, எப்படி நம்ம உள்ளே போகிறது அப்படின்ட்டு. பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ வெரி குட் பெட். நான் சொன்னேன்ல இந்த ஆப்ரேஷன் சொன்னேன்ல, ரஹானே சிஎஸ்கே எடுத்த மாதிரி. சிவாஜில காசை சுண்டி போட்டோடனே அதுதான் விழுந்த மாதிரி அப்படிதான் இந்த பிக்சரைசேஷனே இப்படிதான் போகுது. அதான் கரெக்ட். அதான் நான் சொன்னேன்ல இந்த நோஸ் சர்ஜரி அப்படின்ட்டு. பட் ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து என்னோட ப்ரீவியஸ் கம்பெனி கவர் பண்ணிட்டதுனால ஐ ஹேட் சம் கேஷ் லைங் அரவுண்ட். ஸோ ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் அகெயின் கோயிங் இன் டு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லெட்ஸ் இன்வெஸ்ட் ஆன் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்ட்டு படிப்போம். 2 வருஷம் ஆச்சு, கேப் விட்டு போச்சு, படிப்போம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணேன். இட் வாஸ் அ வெரி குட். படிப்பு யாரையும் என்னைக்கு கைவிடாதுங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம் என்ன. பரவாயில்ல, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, இப்போ நான் பேசணும் உங்களுடைய ஜேர்னி பற்றி பேசணும். நீங்கள் எப்படி எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க உங்களை அப்படிங்கிறத சொன்னீங்க. நீங்கள் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐ மீன் யங்ஸ்டர்ஸுங்கிறது வந்து ஒரு 20 வயசு பையன், காலேஜ் முடித்த பையன் மட்டும் இல்லை. இன்றைக்கி தேதிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஐடியில் இருக்கிறவங்க, ஒரு ஐடியில் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டெஸ்டிங் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையே தான் திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, அடுத்து நிறைய சம்பள உயர்வு எப்படி வாங்குறது, ஒரு ஐடியில் வந்து அடுத்து ஃபியூச்சர் என்னங்கிறது பார்க்குறது எப்படி, இந்த மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னா அந்த யங்ஸ்டருக்கு கைடன்ஸ் நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய 22 வயசுக்கே போயிடுவோம். அதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னே சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இல்லைன்னு சொன்னீங்க, யாரும் இல்லை எனக்கு, நானா தேடி பார்த்தேன்னு சொன்னீங்க. இவர் வந்து ஒரு யூடியூப் ஆடை பார்த்துட்டு என்ன இவ்வளவு போடுறாங்களே பார்த்துருவோம்டா அப்படின்னு இறங்கினாரு. நீங்க வந்து யாருமே எதுவுமே இல்லை, நான் இன்டர்வியூ பிட்டு இருந்துச்சு அதனால போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அது இல்லாமல் நீங்க ஒன்று செய்ய முடியும்பா அப்படின்னா வாட் இஸ் த அட்வைஸ் தட் யூ கிவ் டு த யங்ஸ்டர்ஸ்? ஸ்டார்ட் வித் தீரஜ். ஸோ எப்போதுமே நம்ம வந்து நம்மளை முன்னேற்றிக்கிறதுக்கு பார்த்துட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி நான் என்னையே என் மேலே இன்வெஸ்ட் பண்றேன். நீங்க வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம என்ன நம்மளை எக்யூப் பண்றதுக்கு செலவு பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ இப்போ நீங்க லெட்ஸே நீங்க ஏதாவது ஒரு டாடா கம்பெனி இல்லை ரிலையன்ஸ் கம்பெனியே வாங்குனீங்கன்னா கூட they will grow 10% 20% a year. அவங்க மேல வெட் பண்றதுக்கு பதிலா உங்க மேலேயே நீங்க வெட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். அப்ஸ்கில்னா விடாமுயற்சியோட நீங்க வந்து என்ன அடுத்து வருதுன்னு படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது அப்படித்தானே ஐடி ஃபீல்ட பொறுத்த வரைக்குமே. ஏன்னா நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல, புதுசா ஒன்று வந்துருச்சு, அடுத்து வேற மாதிரி போயிருது, டெய்லி மாறிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஸோ நீங்க கண்டிப்பா அப்ஸ்கில் பண்ணி தான் ஆகணும். அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்க எப்போ அப்ஸ்கில் பண்ணுவீங்க? நீங்க வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து லெட்ஸே விஜய் ஆர் அஜித் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்கும், அவங்களோட படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா போய் பார்ப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ், உங்களுக்கு இந்த கோர்ஸ் கூட இல்லை, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இந்த டொமைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா நீங்களே யாருமே உங்களை புஷ் பண்ணாம நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ணிப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்க அப்ஸ்கில் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். லைக் கண்டிப்பா படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன் என்னோட அக்கௌண்டபிலிட்டி நானே எடுத்துக்கணும். யாராவது வந்து உங்களோட தள்ளிக்கிட்டே இருக்க கூடாது, தள்ளு 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 அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்களே தான் உங்களை தள்ளணும், வேற யாரோ வந்து உங்களை தள்ள வழியே இல்லை. ஆமா. ஸோ நீங்க வந்து நானே ஓகே, நீங்க இப்போ உங்களோட டெய்லி ரொட்டீன் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்க அந்த போன்ல ட்ராக்கர்ஸ் எல்லாரும் வச்சிருப்பாங்க தெரியும் கரெக்டா. எவ்வளவு நேரம் நான் இன்ஸ்டாகிராம் நீங்க யூஸ் பண்ண லாஸ்ட் ஒரு 7 daysல எவ்வளவு ஆவரேஜா யூஸ் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 40 minutes a day யூஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல நீங்க யூடியூப்ல இருக்கீங்க, ஸோ நீங்க யூடியூப் நீங்க பாக்குறது அட்லீஸ்ட் இட் மேக் சென்ஸ். ஆனா நீங்க மத்தவங்க யாராவது ஒருத்தங்க லைக் சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் 3 hours 4 hours in a week வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 3 hours நீங்க யூடியூப்க்கு போறதுக்கு பதிலா ஐம் ஜஸ்ட் டெல்லிங் 3 hours நீங்க இது கொடுக்கணும்னு நான் சொல்ல. ஏன்னா நான் வந்து நாராயணமூர்த்தி சார் வரலாம் அவங்கள சொல்றேன்னா 3 hours ஒரு 30 minutes இதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ வில் இம்ப்ரூவ். அப்போ நீங்க வந்து ஓகே
உட்காந்து நம்ம வாழ்க்கையில என்னதான் பண்றோம்னு யோசிச்சாலே நீங்க வந்து ஓகே ஸோ செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் உங்க மேல நீங்க வந்து பெட் எடுங்க. மத்தவங்க மேல பெட் எடுக்கிறது போல வச்சா அவன் பண்றான்டா அப்படின்றதுக்கு போல அந்த குதிரை ஓடிடும் நம்புறதுக்கு போல இந்த குதிரை ஓடிடும் அப்படின்னு நம்பணும். அதுதான் அந்த ராக்கி சொல்லுவார்ல கேஜிஎஃப்ல, வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகம் யாருக்காகவும் நிக்காது, நாம தான் தடுத்து நிறுத்தணும் பண்ண தரச்சுக்கிட்டே பேசுவார். அந்த மாதிரி அதேதான் லைக் நான் ராக்கி அளவுக்குலாம் சொல்ல வரல. ராக்கி சூப்பர் கேரக்டருங்க, அது எக்ஸலன்ட் கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராக்கி. நம்ம அவ்வளவு பெரிய இதுக்கு போனாலும் நம்மளே உட்காந்து நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சாலே ஓகே. நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் திங் கன்சிஸ்டன்சி. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய பாதரா இருந்தது கன்சிஸ்டன்சி தான். நீங்க சொல்ற மாதிரி லைக் எவ்ரிதிங் தட் யூ வாண்ட் டு நோ, எவ்ரிதிங் தட் யூ நீட் டு நோ, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஃப்ரீ இன் இன்டர்நெட், இன் யூடியூப், இன்டர்நெட்னு வந்துச்சுன்னா எல்லாமே இருக்கு. பட் அதை டெய்லி இவர் சொல்ற மாதிரி 1 hour உட்காந்து படிப்போமா, 1.5 hours உட்காந்து படிப்போமா? பிகாஸ் வித்தவுட் அப்ஸ்கில்லிங் யூ ஆர் கோயிங் நோவேர். கரெக்ட். வித்தவுட் அப்ஸ்கில்லிங் யூ ஆர் கோயிங் நோவேர். எங்கேயுமே நகர முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, தே ஆர் இன் டிசிஎஸ்ல அந்த மாதிரி கம்பெனிஸ்ல சப்போர்ட் ரோல்ல இருக்காங்க. லைக் நான் அவங்கள பார்க்குறேன், தே ஹாவ் அ லாட் ஆஃப் டைம் இன் தேர் ஹேண்ட். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஆல், பட் சம் பீப்புள் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ லாட் ஆஃப் டைம். அதுல வெளில போய் சுத்துறதா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸ் வாங்கி சீரீஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ரதர் தேன் டூயிங் தட் எவ்ரி டே 1 hour ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் அப்ஸ்கில்லிங். ஒரு மணி நேரம், ஜஸ்ட் 1 hour பர் டே போதும், இஸ் மோர் தென் எனஃப். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எவ்ரிதிங் இஸ் க்ரோயிங் அட் அ ரேபிட் ஃபேஸ். ஆமா. நீங்க இன்னைக்கு படிக்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்சல்யூட் ஆயிடும். படிக்கிறதுன்றத தாண்டி இப்போ யூடியூபே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்போ ஷார்ட்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ போடுறதே கொஞ்சம் இதாகி ஷார்ட்ஸ்னு போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வந்துடும், இப்படியே போயிட்டே இருக்கு. இட்ஸ் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. அதனால என்ன சொல்லுன்னா, டோன்ட் ட்ரை டு பீட் த கர்வ். நீங்க எல்லாருக்கும் எல்லாரையோட எனக்கு அதிகமா தெரியணும் அப்படின்றத விட எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், வைட் ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் தெரியும். இப்போ நீங்க கொஞ்சம் ஆழமாவும் தெரியும். எஸ், அதான் விஷயம். நீங்க யூ டோன்ட், இட்ஸ் நாட் டூ டிஃபிகல்ட். நீங்க இஃப் யூ ஜஸ்ட் சிட் அண்ட் லுக் இன்டு இட், நீங்க லிட்டரலா ஸ்கேலர் ஆஃபர் பண்றது என்ன? எவ்ரி டே 2 hours you have to study. Either you will attend a class or you will do assignments. Every day you will do it. அப்படின்றது தான். இதை ஸ்கேலர் இல்லாமல் உங்களால் பண்ண முடியுமா? இஃப் யூ கேன் டூ இட், கோ ஹெட் அண்ட் டூ இட். அப்படி இல்லையா, டேக் கைடன்ஸ், டேக் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் சம்படி ஹூ இஸ் டூயிங் திஸ். என்னோட ஐடியா பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் 2 things in hand. இன்ஃபேக்ட் 3 things. ஒன்று நம்ம டைம் இருக்கு, 2வது எனர்ஜி இருக்கு, 3வது காசு இருந்தால் இருக்கும், இல்லைன்னா எஸ் நமக்கு தேவைன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மெயின் 2 தான், ரைட்? இதை நம்ம ஹவு எஃபிஷியன்ட்லி வி ஆர் யூஸிங் 2 of our மோஸ்ட் சீக்ரெட் பவர்ஸ், டைமாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும். காசுங்கிறது என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ வே டு பை சம் அதர் பர்சன்ஸ் டைம் அண்ட் எனர்ஜி. இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் போறீங்கன்னா, தே வில் ஹாவ் சம்திங் மோர் தேன் யூ நோ, அதை நீங்கள் அக்வயர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ காசு இஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் பையிங் தீஸ் 2. இதை ரெண்டுத்தை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நாள் பாருங்க, how much of your time you are spending for your betterment. இன்ஃபேக்ட் இவர் சொன்னபோது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் இன்ஸ்டாகிராமுக்கு இதே மாதிரி டைமர் வச்சு செக் பண்ணேன், ரைட்? ஒரு நாள் 11 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் செலவு பண்ணியிருந்தேன். 11 மணி நேரம் ஒரே நாள்ல, அண்டர் 24 hours 11 மணி நேரம் செலவு பண்ணியிருந்தேன். அன்னைக்கு டிசைட் பண்ணது தான், இன்னையோட டீஆக்டிவேட் பண்றேன்டா அதை அப்படின்ட்டு. இப்போ என் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா நோ யூடியூப், நோ இன்ஸ்டாகிராம், நோ கூகுள் குரோம் கூட கிடையாது. கஷ்டப்பட்டு மாடு போய் தூக்கி விட்டேன் அதை. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஈவன் தோ a lot of stuff is available for free, நிறைய ஃப்ரீயா இருந்தாலும் நம்ம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். இப்போ நீங்க போறீங்கன்னா, யூடியூப்ல லெக்சரே பார்க்க போறீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி பக்கத்துல ஷார்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் வருது, கியூட் கேட் வீடியோஸ் அப்படின்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப் டைலாக்கா இருக்கட்டும், நம்ம போட்டோம்னா இன்ஸ்பயர் ஆகி சிலரையெல்லாம் சிரிக்கி விட்டுறோம். ஸோ தெர் ஆர் a lot of distraction. அந்த டிஸ்ட்ராக்ஷன் பீப்புள் ஆர் ஏபிள் டு சர்க்கம்வெண்ட் இட். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட். ஸோ I wanted to do something committed using 2 things, time and energy. I spent both of this. Obviously நான் காசும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணேன், because I found that நானே போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா நான் கத்துக்கிறத விட somebody is already doing this. Somebody is doing this as a business, right? இப்போ ஒரு யூடியூபர் தானா ஃபர்ஸ்ட் எடுத்து நானே யூடியூப் கத்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்க ஏதாவது கோர்ஸ் ஆஃபர் பண்றீங்க, ஆர் எக்ஸிஸ்டிங் யூடியூப் சேனல் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, நீங்க கொடுக்குற கோர்ஸை பார்த்தாங்க அப்படின்னா, இட் will give a head start. ரைட்? வண்டியை தள்ளி போகிறதுக்கு கிக்கர் பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஓட்டிட்டு போகலாம். தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ ஐ வில் இன்வெஸ்ட் ஆன் மை செல்ஃப் பை கிவிங் மணி டு யூ டு லேர்ன் ஹவு டு ரன் அ யூடியூப் சேனல்.
that will give me a lot of head start, how to set up, how to edit, a lot of things, right? அதே மாதிரி தான் எனக்கு ஸ்கேலர் இருந்தது. நானே போயிட்டு மிஷின் லேர்னிங் பற்றி கற்றுக்கிறது, டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங், ஏஐ எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் சம் அமௌண்ட், ரைட்? இது எங்கேயும் நான் போய் சாவுக்கு எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. யார்ட்டையாவது கொடுப்போம், அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம கற்றுப்போம், which will give us a head start. சூப்பர், தட் வாஸ் த ஹோல் ஐடியா. நல்ல பாயிண்ட்டுங்க. இப்போ 2 பேர் சொன்னதுலையுமே இப்போ நம்ம எப்படி இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த 2 பேருடைய லைஃப்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். என்னென்னா, இப்போ என்கிட்ட வந்து டைம் இருக்குது, எனர்ஜி இருக்குது, காசு இருக்குது, என்ன செய்யணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தப்பு இல்லை. அந்த ஸ்பெண்டிங் கிடையாது, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வேலிட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னா உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப வேலிடான விஷயம் அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேர் சொன்னதுமே ஒரு கோர் விஷயம். என்னென்னா, நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கங்க, உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு செய்யுங்க வைங்க. இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு 50 பேருக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரியான ஒரு விடாமுயற்சி கட்டினோம். அதுக்கு மன வலிமை முரட்டு மன வலிமை அது இருக்கணும். அப்படியும் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஒரு டாப் 50ல் நான் இருக்கணும், ஒரு டாப் 20ல் இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இவங்க 2 பேரும் சொன்னதில். ஓகே, ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ், ஒரு பாசிட்டிவிட்டி கலகலன்னு சூப்பராக போச்சு. இப்போ ஃபைனல் பாட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் நேரடியாக நம்ம நேயர்கள்கிட்ட 2 பேரும் டேக் அ மினிட் ஆஃப் டைம். நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கிறத நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு நிமிஷம். டேரெக்டாக D2C மாதிரி, டேரெக்ட் கஸ்டமர்ஸ் மாதிரி, டேரெக்ட் ஆடியன்ஸ். என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு லைக் எல்லாருமே நம்ம தப்பு பண்ணுறது என்னன்னா, நம்ம we are not spending time alone. நீங்கள் தனிமையில இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிங்க. If you think that இந்த டைரக்ஷனில் தான் என் வாழ்க்கை போகணும்னு நினச்சிங்கன்னா, there are a lot of ways in which you can reach the place. அதை நீங்கள் வந்து எப்படி இவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரையாங்கிள் மாதிரியே எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் 2 இது இருந்தாலே you will be able to do it much better. So what do you want to do ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த what do you want to do கண்டுபிடிச்சதுக்கப்புறம் you can easily see how you can do it. வாட்ன்றதை கண்டுபிடிச்சிட்டா ஹவுன்றது ரொம்ப ஈஸி. And if you have to actually invest in yourself. நீங்கள் அதுதான் நான் வந்து 3 இது சொல்லுவேன். ஸோ அது 3 பண்ணிட்டீங்கனாலே you will be good. அப்போ நான் சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னா, பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து தே வில் ஸ்டார்ட் டூயிங் சம்திங், தே வில் இன்வெஸ்ட் தயர் எனர்ஜி, தே வில் இன்வெஸ்ட் தயர் டைம், பட் தே வில் நாட் பி ட்ரூ. நீங்கள் மற்றவங்கள்ட்ட காட்ட வேணாம். ஆஸ்க் யுவர் செல்ஃப், am I giving my 100% towards what I want? நான் இதை தான் பண்ணுவேன். ஓகே, நான் டேட்டா சயின்ஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போகிறேன், ஐடி போகிறேன். am I being focused? நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் எஃபர்ட் போடுறேன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவேன். இஃப் யூ ஹேவ் தட், obviously success is a byproduct. பாத்தீங்கன்னா, you don't need to gain success actually comes on to your path. You just need to keep your focus straight. Okay, I am true to myself, I am giving my effort to this. நான் இந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ணுறேன் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம், you need not do lot of things. ஒரே ஒரு விஷயம் எடுத்து commit to it and stick to it. ப்ராப்பராக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, வாட் எவர் யூ டூ, கேமரா எடுத்து வீடியோ எடுக்கிறீங்களா, யூ கேன் சக்சீட். எடிட் பண்ணுறீங்களா, சக்சீட். யூடியூப் சேனல் போடுறீங்களா, சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட், இட்ஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட். யூ ஜஸ்ட் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அட் அ டைம். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் அப்பு அண்ட் தீரஜ். உங்களுடைய வேல்யூபிள் தாட்ஸ் அண்ட் வேல்யூபிள் டைமுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்களே சொன்னீங்க 2 பேரும் டைம் பண்ணணுன்னு. உங்களுடைய டைம் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் டைம். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் டு பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நானும் முடிச்சுக்கிறேன், நீங்கள் நானும் முடிச்சுக்கிறேன். ஆமாம், இதாங்க விஷயம். இப்போ நீங்கள் தீரஜ் கூட கனெக்ட் ஆகணுன்னாலும் சரி, அப்பு கூட அப்ரமேயன் கூட கனெக்ட் ஆகணுன்னாலும் சரி, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய லிங்க்ஸ் கொடுக்குறோம். அவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். யாரெல்லாம் அப்ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறோம், நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் வந்து ஐடியினுடைய ஒரு ஃபியூச்சரை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இவங்க 2 பேருமே நல்ல ஏர்னிங் பர்சன்ஸ் தான், அந்த மாதிரி நானும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான யாருக்கு தோணுதோ நீங்கள்லாம் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் இருக்கும், அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் சொல்கிறது ஒன்று தான். அது அப்போ கடைசியாக சொல்லி முடிக்கும் போது சூப்பராக முடிச்சார். எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டிட்டர்மைண்டாக ஃபோக்கஸ்டாக நான் இதை செய்ய போகிறேன், இதை செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் நம்ம ஒரு பேராமீட்டர் வச்சுருப்போம், இந்த இடம் போனால் நான் சக்ஸஸ்னு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட நம்ம போயிடுவோம். ஏன்னா நிறைய பேர் அதை தாண்டி போனவங்களாம் சொல்கிறது அதுதான், நான் இவ்வளோ தூரம் வருவேன்லாம் நினச்சே பார்க்கலன்னு. ஒரே விஷயம் என்னென்னா, அவங்க என்ன விஷயம் செய்வாங்களோ அதை ரொம்ப சூப்பராக தெளிவாக
கரெக்டாக செய்வாங்க. அதாவது என்னென்னா, அந்த நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது, அந்த நெளிவு சுழிவு நேக்கு போக்கு, எது எங்கே படிக்கணும், எதை யார்கிட்ட இருந்து எப்படி அப்ளை பண்ணிக்கணும், எதை எங்கே எடுக்கணுங்கிறலாம் தெரிஞ்சு அழகாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாமல் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அவங்களுடைய சக்ஸஸ் பார்த்தா ஃபினாமினலாக இருக்கும். அப்படி யாரெல்லாம் நீங்களும் ஐடியில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து அப்ஸ்கில் பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் இந்த பாசிட்டிவிட்டி ஒரு பயங்கர ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எல்லாருமே சூப்பராக அச்சீவ் பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும், ஒரு சாஃப்ட்வேர் துறையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நாங்களும் எங்களுடைய பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன்.